வாசிக்கிறோம், மரணமானது எதால விழுங்கப்படுகிறதாமா? ஜீவனாலே. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். எப்படியாமா? இந்த கூடாரம், இந்த கூடாரங்கிறத ரெண்டு காரியத்தை சொல்ற. கூடாரம் என்றால் ஒண்ணு என்னுடைய சரீரம். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, என்னுடைய சரீரம். என்னுடைய சரீரத்துக்குள்ள தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, மகிமையின் ஆலயம் இருக்கிறது. ஆனா இந்த வெளிப்பிரகாரமான ஒரு கூடாரம் இருக்கு பாருங்க. இந்த கூடாரத்துல நான் எப்படி இருக்கிறேனாமா? பாரம் சுமந்து தவிக்கிறேன். ஒண்ணு, இந்த கூடாரம் என்பது முதல்ல என்னுடைய சரீரம். முதல்ல என்னது? சரீரம். ரெண்டாவது, இந்த கூடாரம் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது. என்ன, எதை குறிக்கிறது? இந்த உலகத்தை குறிக்கிறது. அதாவது இந்த ரெண்டு கூடாரமே எப்படிதான் இருக்குதாமா? பாரம் சுமந்து தவிக்கிறோம். பாரம் சுமந்து தவிக்கிறோம். காலையில் எந்திரிச்சு நல்லா வேலை செய்யலான்னு நினைக்கிற பொழுது கால் வலி வந்துடுது, இடுப்பு வலி வந்துடுது, தலைவலி வந்துடுது. இந்த கூடாரம் நமக்கு என்ன செய்யவே மாட்டேங்குது? ஒத்துழைப்பு கொடுக்கவே மாட்டேங்குது. நல்லா ஆவியில நல்லா எழும்பி ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த கூடாரம் என்ன செய்தாமா? அப்படியே தலைவலி கொடுக்குது, கண்ணு வலி கொடுக்குது, தலைவலி, அடுத்து கை வலி, கால் வலி, இடுப்பு வலி. இந்த கூடாரத்துல என்னுடைய ஆவி எப்படி இருக்குதாமா? பாரம் சுமந்து தவிக்கிறது. ஒண்ணு, இந்த கூடாரமும் எனக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது, இந்த உலகமாகிய கூடாரமும் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? கோஆபரேட் பண்ணாம இந்த கூடாரத்தில் இருக்கிற நான் என்ன செய்யறமாமா? பாரம் சுமந்து, நல்லா சொல்லுங்க, பாரம் சுமந்து தவிக்கிறோம். அப்படிங்கிறதுனுடைய நல்ல மீனிங் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு விடுகிறோம்.